6000 மக்களுடைய பணம் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய். 65 லட்சம் போட்டிருக்கேன். நான் 26. டெபாசிட் வந்து 35 லட்சம். 13,70,000. 8 lakhs. 50 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கேன். 6 லட்சம் ரூபாய். 9 lakhs. 25 லட்சம் ரூபாய் போட்டோம். 18 lakhs கொடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நிதி முறைகேடு பண்ண ஒரே நபர் தேவநாதன் யாதவ், வின் டிவியோட ஓனர். அது மட்டும் இல்ல, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை நடத்தியவர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவருடைய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தது. பாஜக கட்சியுடைய சின்னமான தாமரை சின்னத்துல சிவகங்கை தொகுதியில நின்னு தோத்து போனவர் தேவநாதன் யாதவ் 600 கோடியை எப்படி நிதி முறைகேடு பண்ணார்? அவன் எல்லாரையுமே நம்பிக்கைத்தன்மையில மட்டும்தான் வச்சிருந்தான். யாருக்குமே தெளிவு கொடுக்கல. ஊரை வச்சு அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அதைத்தான் அத்தனை பேருக்கும் பண்ணான். அத்தனை பேர் உணர்ச்சிகளையும் அத்தனை பேரோட நிதி நிலைமையும் தெரிஞ்சுட்டு ஊரை வச்சு அடிச்சிருக்கான். தேவநாதன் யாதவ் எவ்வளவு பெரிய திருடனோ அதுக்கு ஈக்குவலா அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அது உடந்த. அவன் அன்னைக்கு 10 லட்ச ரூபாய் எடுத்துட்டு போறான்னா கீழே இருக்கிற அல்ல கைங்க ஆளுக்கு 500,000 அவங்களுக்கு தூக்கி போட்டிருக்கான் எலும்பு துண்டுகளை. மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி லிமிடெட் 1882 இருந்து இந்த பகுதி மக்களால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிதி நிறுவனம். 150 வருடங்களுக்கு மேல பாரம்பரியம் இருக்கக்கூடிய இந்த நிதி நிறுவனத்துல தான் இந்த 600 கோடி நிதி முறைகேடு நடந்திருக்கு. நான் இந்த கபாலி கோயிலுக்கு வரும்போதெல்லாம் இந்த பேங்க் நல்லா நடக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சரி, அதனால தான் என் ஹஸ்பண்ட் கிட்ட இங்கே போடலாம். அதனால இவன் டைரக்டர் யாரு, சேர்மன் யாரு, அந்த ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் போகவே இல்லை. ஒரு பக்தி மார்க்கமாக இருக்கிறவங்க யாருமே நம்பவே மாட்டாங்க. இப்படி ஒரு இடத்துல உட்காந்து இப்படி ஒரு கேப் மாதிரித்தனத்தை ஒருத்தன் பண்ணுவானா? ஏதோ ஒரு நம்பிக்கையான ஒரு ஸ்தாபனம் அப்படின்னு நினச்சிதான். இவங்க எல்லாத்தையும் கேள்விப்பட்டவங்க தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அத்தனை பேருமே எல்லாமே முதுமையானவங்க, எல்லாரும் அனுபவசாலிகள். இந்த தேவநாதன் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவான்னு யாருக்குமே தெரியல மேடம். இவ்வளோ பெரிய ஒரு திருட்டை வந்து அரசியல் பின்புலம் இல்லாமல் ஒருத்தரால் இந்த நம்ம நாட்டில் செய்யவே முடியாது. 1 கோடி ஒருத்தர் ஏமாத்திர முடியுமா? நம்ம சற்றேற குறைய 700 கோடி ரூபா ஒருத்தர் ஏமாத்துறாருன்னா அரசியல் பின்புலம் இல்லாமல் இருக்காது.